ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வெளிச்சத்தில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளிலே சிலுவையின் வெளிச்சத்தில் விடுதலை என்கிற தலைப்பில் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். எல்லா மனுஷங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் விடுதலை அவசியமாய் தேவைப்படுகிறது. திருவிவிலியத்தில் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இந்த உலக அனைத்தும் அலகையின் பிடியில் இருக்கிறது என்று. நாம் நம்மை அறியாமல் அலகையின் பிடியிலே சிக்கிக்கொண்டு தான் இருக்கிறோம். இந்த அலகையிட்டிருந்து நாம் எப்படி தப்பித்துக்கொள்வது, அல்லது உலகத்தின் பிடியிலிருந்து எப்படி தப்பித்துக்கொள்வது? விவிலியம் பலவிதமான ஆலோசனைகளை சொல்லுகிறது. நான் அதில் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளும் போதே விடுதலை நமக்கு வருகிறது. ஒரு சின்ன 1 நிமிடம் பார்க்கக்கூடிய ஒரு படக்காட்சியை பார்ப்போமா? உண்மையை பற்றி அல்லது கடவுளுடைய உள்ளத்தை பற்றி அல்லது கடவுளுடைய வார்த்தையை பற்றி நாம் அறியாத போது இந்த உலக வாழ்க்கையில் நாம் தடுமாறுகிறோம். நிறைய சமயம் நமக்கு உண்மை தெரிவதில்லை, கடவுளுடைய ஆசீர்வாதம் தெரிவதில்லை, கடவுள் என்ன வைத்திருக்கிறார் என்று தெரியவில்லை, எப்படி கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது என்று தெரிவதில்லை. அதனால தான் விடுதலை இல்லாமல் நம்ம கஷ்டப்படுகிறோம். இன்று இறைவார்த்தையை வாசிப்போம், அன்றைய விடுதலையை பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்கள், நான் ஒன்று சொல்கிறேன். நிறைய சமயம் வாலிபர்கள் பலவிதமான சிக்கல்களை இந்த நாட்களில் சிக்கிக்கொள்கிறாங்க. இப்படி தான் சிக்கல்னு சொல்ல முடியாது, பலவிதமான சிக்கல்கள். அப்படி இருக்கிற ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு சின்ன ஒரு படத்தை பார்ப்போமா? யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம் இப்படி சொல்லுகிறது: மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்கியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்க வேண்டும். இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு நாள் ஒரு அருமையான வாலிப தங்கச்சி என்னிடத்தில் வந்தா. அவள் சொன்னா, அண்ணா, நான் ஒரு வாலிபனை நேசித்தேன். அந்த வாலிபனோடு கொஞ்ச நாட்கள் நான் சந்தோஷமாய் இருந்தேன்.
அந்த வாலிபனோடு இருந்த நாட்கள் என்னால் மறக்கவே முடியலை. இன்றைக்கி இயேசுவோடு வாழணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல. எனக்கு உதவி செய்யுங்க. ஏங்கன்னா இந்த இயேசு சுவாமி அந்த வாலிபன் எனக்கு கொடுத்த சந்தோஷத்தை இந்த நாட்களில் கொடுப்பாரா, அவரை தேடும்போது கொடுப்பாரா என்று பரிதாபமாய் என்னிடத்தில் கேட்டார். நான் ஒன்று சொன்னேன், நம்முடைய இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். நீ அவரை கூப்பிட்டுப்பார். அந்த ஒரு வாலிபனால், கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு வாலிபனால் உனக்கு இப்படி ஒரு அன்பை காண்பிக்க முடியும், தன் சிநேகத்தை காண்பிக்க முடியும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியும்னா அதுக்கு பலாயிரம் மடங்கு அதிகமாய் ஆண்டவராகிய இயேசு உனக்கு அன்பையும் தன்னுடைய பராமரிப்பையும் சந்தோஷத்தையும் கட்டாயம் கொடுக்க முடியும் என்று நான் நம்பிக்கையோடு அவளிடத்துல சொன்னேன். அவளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசுவின் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். என்ன ஆச்சரியம் பாருங்கள், இந்த நாட்களில் இயேசுவுக்கு சாட்சியாய் நின்று கொண்டிருக்கிறார். அவள் சொல்லுகிறார், இயேசுவின் அன்புக்கு ஈடு ஒன்றுமில்லை என்று சொல்லி. ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை விடுவிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் விடுதலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா, அவருடைய விடுதலைக்காக ஏக்கத்தோடு காத்திருங்க, அவரிடத்தில் ஜெபிங்க. இன்று அவர் உங்களுக்கு விடுதலையை தருவார். பிரைஸ் தி லார்ட். நம் நடுவில் சகோதரன் மோசஸ் முருகேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தில் பிறந்து இயேசுவை அறிந்து ஏற்றுக்கொண்டு 25 வருஷங்களாக இயேசுவோடு வாழ்ந்து இந்த நாட்களில் அநேகருக்கு சாட்சியாக இருக்கிற இந்த அருமையான சகோதரனை நாம் நேர்காணல் செய்ய போகிறோம். பிரைஸ் தி லார்ட். முருகேஷ், நீங்கள் இயேசுவோடு கூட 25 வருஷங்களாக வாழ்ந்துட்டீங்க. இந்த இயேசுவை எப்படி அறிந்து கொண்டீங்க? எப்படி அவர் தான் உங்களை நடத்த போகிறவர், அவர் உங்களுடைய கடவுள் என்று எப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க? இதை எங்களுக்கு சொல்ல முடியும்? என்னுடைய சின்ன வயசில் எங்கள் குடும்பத்தின் சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சின்ன தொழில் எங்கள் அப்பா பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்ல முறையில் போயிட்டு இருந்தது. அந்த சூழ்நிலை எங்கள் அப்பா அடிக்கடி அந்த சுய நினைவு இல்லாமல் ஆகிற சூழ்நிலை வந்துச்சு. எப்படின்னா, சில நேரம் அவங்க அந்த தொழில் விஷயமாக வெளியே போவாங்க. அவங்க போயிட்டு திரும்பி வர நேரத்துக்குள்ளே வரணும், ஆனால் அது வரமாட்டாங்க. ஒரு நாள் தள்ளி சில நேரம் லேட்டாக வருவாங்க. அப்போ சில நேரம் படுத்து ஒரு நாள் 2 நாள் தூங்குவாங்க. சில நேரம் தொழில் பண்ணிட்டுருப்பாங்க, பேசாமல் விட்டுட்டு வந்துடுவாங்க. இப்போ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் எதனால் அப்படி நடக்குதுன்னு சொல்லி அப்போ இதாகும்போது அந்த பில்லி சூன்யத்தின் அந்த பாதிப்புனால் இப்படி ஆகுதுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் தெரிய ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இதுக்காக சரி என்ன பண்ணுறது, இதுக்காக சில பரிகாரங்கள் செய்யணும்னு சொன்னாங்க. அப்போ அதை யோசித்துட்டு இருந்த நாட்கள், இந்த சூழ்நிலை இந்த பிரச்சனை தீவிரமடைஞ்சது. எப்படி தீவிரமடைஞ்சதுன்னா, சில நாட்கள் என்ன ஆகுன்னா, அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க தன்னை மறந்து அவங்களுக்குள்ளே இருந்து சில ஸ்பிரிட், சில ஆவிகள் பேசும். பொதுவாக இப்படி ஒரு சிலரை சொல்கிறத கேட்டு நானே நம்பாத ஆள் தான். ஆனால் அது எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு நடக்கும் போது தான் அதோடைய வலி என்னங்கிறது எனக்கே தெரிஞ்சது. நானும் மற்றவங்க இப்படி சொல்ல கேட்கும்போது இப்படியெல்லாம் உலகத்தில் இல்லைன்னு சொல்லி ஆணித்தரமாக நின்னவன் தான். ஆனால் அந்த பெயினை நான் சந்தித்தப்போ தான் அதனுடைய வலி என்னன்னு தெரிஞ்சது. அப்போது இப்போ இப்படி ஒரு நாள் நைட்டு என்ன நடந்ததுன்னா, எல்லாம் தூங்கிட்டுருக்கோம். அவங்க அந்த ஆவினால் அலக்களிக்கப்பட்டு அங்கேயும் இங்கேயும் உருள்றாங்க. அந்த ஆவி சொல்லுது, நான் இன்னார் வந்திருக்கேன்னு சொல்லி என்னோடய பேரை சொல்லி, நான் இவங்களுடைய உயிரை என்னோட எடுத்துக்க போகிறேன்னு சொல்லுது. அப்போ இது எங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குச்சு. இந்த மாதிரி நேரத்தில் தான் இதுக்காக என்ன பண்ணோம், எங்கள் உறவினர்கள் அல்லது எங்கள் தெரிஞ்சவங்கெல்லாம் சொல்லி சில இதுக்கு பரிகாரம் பண்ணுவதற்காக சில ஜோதிடர்கள்லாம் வந்தாங்க. அதுக்கான சில பரிகாரங்கள் செஞ்சாங்க. அப்படி செய்யும் போது ஒரு மாதம் நல்லாயிருக்கும், மீறி போனால் ஒரு 3 மாதம் நல்லாயிருக்கும். நாங்கள் எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்லி ஒரு நிம்மதியாக இருக்கிற அந்த சூழ்நிலையில் அப்படியே எல்லாம் மாறும். மறுபடியும் அதே திகிலாக இருக்கும், அதே பயமாக இருக்கும். இப்போ இதனால் தொழில் அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. குடும்பத்துக்குள்ளே இந்த எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியாத அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இதனால் வறுமை உள்ளே வர ஆரம்பித்தது. இப்படி நாட்கள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இப்போ நாங்கள் எல்லா இடத்துலையும் இதுக்காக பரிகாரத்துக்காக இதுக்காக வேண்டிக்கிட்டது எதுவுமே எங்களுக்கு பலனாக மாறலை. அப்போ எங்களுக்குள்ளே நாங்கள் அப்படியே குருவ ஆரம்பித்தோம். சரி, இனிமேல் நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் போல் தெரியுது அப்படிங்கிற நேரத்தில் தான் எங்கள் அம்மாவிடத்தில் ஒரு தாயார் சொன்னாங்க, சரி
இந்த ஆலயத்தில் போய் இப்படி வேண்டிக்க சொல்லி சொன்னாங்க. அப்போது அது எங்களுக்கு சரி ஒரு போய் தான் பார்ப்போமேன்னு சொல்லி அப்போது எங்கள் தாயார் அந்த ஆலயத்துக்கு முதல்ல போகிறாங்க. நாங்களும் அவங்க கூட போகிறோம். அப்போது அந்த நாளில் நாங்கள் போகும்போது எங்களோட மனநிலை தொய்ந்து போய் இந்த பிரச்சனை எங்களுக்கு மாறுமா மாறாதா, என்ன நடக்க போகுது என்று சொல்லி ஒரு 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 அதாவது ஒரு உயிரற்ற ஜீவன் மாதிரி நடைப்பண்ண மாதிரி தான் அந்த நாட்கள் இருந்துச்சு போகும்போது. ஆனால் அந்த நாட்களில் அன்னைக்கு அந்த கடவுளுடைய இறை வாக்கை அன்னைக்கு இப்படி அவங்க வாசிக்க நாங்கள் எங்கள் காதில் கேட்டோம். நற்செய்தி நூலிலிருந்து இவ்வகையான பேய் நோன்பினாலும் ஜபத்தினாலுமே அன்றி வேறு எதுனாலும் வெளியேறாதுன்னு சொல்லி. அப்போ நாங்கள் இப்படிப்பட்ட வகையான பிரச்சனையில் தான் இன்றைக்கி இருக்கிறோம். அப்போ அவங்க சொன்னப்போ எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அட நம்ம பிரச்சனையை அங்கே பேசுகிறாங்களே, ஒரு வேளை நமக்கு யாராவது தெரிஞ்சவங்க அங்கே சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படியும் இல்லை. ஆனால் நம்ம பிரச்சனையை பேசுகிறாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாக இருந்துச்சு. அப்போ அந்த வார்த்தை, கிறிஸ்துவின் வார்த்தை எங்களுக்குள்ளே ஏதோ இன்றைக்கி ஒரு நம்பிக்கை வந்துச்சு. தொடர்ந்து நாங்கள் ஆலயத்துக்கு செல்ல ஆரம்பித்தோம். இதுதான் எங்கள் வாழ்க்கையில் அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபஸ்ட்டு டேர்னிங்காக அது இருந்தது. எங்களுடைய பிரச்சனையை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போக ஆரம்பித்தோம். அப்போது இப்படி போயிட்டுருக்கும்போது இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் எங்களுக்குள்ளே அந்த ஆலயத்துக்கு போன அப்புறம் ஒரு மனநிறைவு, அந்த வார்த்தையை கேட்கும்போது எங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இப்படி ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நடுநிசி இரவு நாங்கள் எல்லாம் தூங்கிட்டோம். அப்போது எங்கள் அப்பா திடீர்னு அலற ஆரம்பித்தாங்க, உருண்டு அப்படியே பிறல்றாங்க. அந்த வகையான அந்த ஸ்பிரிட் சொல்லுது, இன்றைக்கி நைட்டோடு இந்த இரவோடு என்னுடைய உயிரை நான் மாய்த்து எடுத்து போகிறேன்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு பயமாக இருக்குது, யாரை போய் கூப்பிட்றது? நாங்கள் இருக்கிற இடம் ரொம்ப கொஞ்சம் அவுட்ரான ஏரியா. சொந்த பந்தத்தை போய் இந்நேரத்தில் போய் எப்படி அவங்கள கூப்பிட்றது? இப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, நம்ம ஜோம் எல்லாம் இன்றைக்கின்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் அம்மா முட்டிங்கால் போடும்போது நாங்களும் கூட சேர்ந்து முட்டிங்கால் போட்டோம். ஜெபிக்கிறதுக்கு அந்த நாட்டில் பெருசாக எப்படின்னு தெரியாது. ஆனால் எங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை அவங்க சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. நானும் என் சகோதரிகளாம் சேர்ந்துக்கிட்டோம், அவ்வளோதான். ஆனால் ஜெபித்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழித்து அந்த எந்த ஆவி இவங்களோட வாழ்க்கையை முடித்து மரணத்துக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லிச்சு, அந்த ஆவி சொல்லிச்சு போதும் ஜெபிக்காதன்னு சொல்லி. அப்போது எங்கள் அம்மா கேட்டாங்க, ஏன் ஜெபிக்கக்கூடாது? அப்போது அந்த ஆவி சொல்லிச்சு, நீ ஜெபிக்காத, நீ ஜெபிக்கும்போது வானத்துலேருந்து நெருப்பு வருதுன்னு. அப்போது நாங்கள் பார்க்குறோம், ஆனால் எங்களுக்கு அந்த நெருப்பு வந்தது போல் தெரியல. ஆனால் அந்த ஆவி சொல்லுது நெருப்பு வருதுன்னு சொல்லி. இப்போ இது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நம்ம ஜெபத்தை, நம்ம கேட்குற விஷயத்தை கடவுள் கேட்குறாருன்னு சொல்லி எங்கள் தாயாரும் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. நாங்களும் அந்த இரவு எனக்கு ஞாபகம் இருக்குது, நல்லா ஜெபிக்க கத்துறோம். அதாவது எங்களுக்கு தெரிந்தபடி ஜெபிக்கிறோம். அன்னைக்கு அந்த ஆவியை அலக்கழித்து அந்த தகப்பனாரை விட்டு முதல்ல அப்படி ஒரு வெளியேறின அனுபவத்தை நாங்கள் உணர ஆரம்பித்தோம். உண்மையாகவே ஒரு அற்புதமான சாட்சி. கடவுள் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்தி, தம்முடைய வல்லமையை அனுப்பி கடவுள் உயிரோடு இருக்கிறாருங்கிறத நிரூபிச்சிருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கேட்கும்போது என்னுடைய விசுவாசமே பல மடங்கு அதிகமாகிறது. நீங்கள் இப்படி கூடி சேர்ந்து ஜெபம் பண்ணீங்க, அந்த ஒரே நாளில் உங்களுக்கு விடுதலை வந்துருச்சா? அந்த பழைய பிரச்சனையெல்லாம் போயிடுச்சா? அல்லது தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தீங்களா? அந்த விடுதலையை தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கடவுள் கொடுத்தாரு. எப்படின்னா, ஒரு பெரிய பாலைவனம் இருக்குது, அதோடைய சுற்றளவு ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்குது. அது மையத்துக்கு போனால் ஒரு 5 கிலோமீட்ரு போகணும் எவ்வளோ தூரம் இருக்குமோ அப்படி எங்கள் வாழ்க்கையை, அதாவது எங்கள் குடும்பத்தை அந்த தலைமுடியை பிடிச்சிட்டு ஒருத்தரை தரன்னு இழுத்துட்டு போனால் எப்படி இருக்கும்? அது விருப்பம் இல்லாமல் ஒருத்தரை இழுத்துட்டு போனால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு வனாந்தரத்தில் கொண்டு போய் எங்கள் குடும்பத்தை மையத்தில் வச்சுருந்தேன். அப்போது அந்த மையத்தில் இருக்கும்போது தான் கடவுள் இப்படி ஒரு முதல் ஒரு அற்புதம் நடக்குது. அங்கேருந்து இப்போ வெளியே வரக்காக ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பையாக கடவுள் கொண்டு வர ஆரம்பித்தார். ஆனால் அந்த பிரச்சனைகளும், அழகையினுடைய பிரச்சனையும் போராட்டமும் தீவிரமடைஞ்சது. எப்படின்னா, ஒரு புறம் பார்த்தா என்னோட கூட பிறந்த சகோதரனுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டுச்சு, அவங்க படிப்புகள் பாதிக்கப்பட்டுச்சு, இன்னொன்று எங்களுக்கு இருந்த தொழில் எல்லாம் பாதிக்கப்பட்டு வறுமையாக மாறிச்சு. அப்போ கடவுளை தொடர்ந்து தேட முடியாதபடி இந்த சூழ்நிலைகள் எல்லாமே ஒவ்வொன்றா இன்னும் டவுன் ஆக ஆரம்பிச்சிது. ஆனால் எங்களுக்குள்ளே அந்த நாட்களில் கடவுள் எங்களை அறியாமல் ஒன்று வச்சார். என்ன நடந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஆலயத்துக்கு நாங்கள் போக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எங்கள் கத்தீட்ரலில் அந்த சகோதரர்கள் ஃபெலோஷிப் இருக்கும், அதை மிஸ் பண்ணாமல் எப்படியாவது போகிறதுக்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்தார்.
இந்த 2 இடத்துலையும் என்ன நடக்கும்னா, ஒன்று கடவுளோட ஆலயத்தில் போய் கடவுளோட வார்த்தையை கேட்குறோம். இப்படி கூடி வரும்போது நாங்கள் எல்லோரும் சகோதரர்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். அப்படி அவங்கெல்லாம் ஜெபிக்கும்போது நானும் சேர்ந்துக்கிட்டேன். அந்த ஜெப நேரம் எங்களுக்கு எப்படி இருக்குன்னா விடுதலையாக இருக்கும். அந்த நாளில் அன்றைக்கி ஒரு பிரச்சனையை பிசாசு கொண்டு வந்திருப்பான், அதுக்கு ஒரு டெலிவரன்ஸாக இருக்கும். அந்த போராட்டத்தில் விடுதலையாக இருக்கும். ஆலயத்துக்கு போய் அந்த வாரத்தில் போயிருப்போம், அந்த வாரத்தில் சோர்ந்து போன விஷயத்துக்கு ஒரு பலனாக ஊக்கப்படுத்துகிற வார்த்தை கிடச்சிருக்கும். வர்ற வாரத்துக்கு எப்படி நடக்கணுங்கிற ஒரு ஆலோசனையை கடவுள் இறைவார்த்தையில் கொடுத்துருப்பார். உங்களுடைய அனுபவம் உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்குது. இப்படி தொடர்ந்து போராடி கடவுளிடத்துலேருந்து விடுதலையை பெற்று இன்றைக்கி சாட்சியாக இருக்கிறீங்கன்னா எல்லா மகிமையும் அவருக்கு தான். அதோடு கூட நான் இன்னொன்று கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். வாலிப நாட்களில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க. வாலிப நாட்களில் பொதுவாக பலவிதமான போராட்டங்கள் இருந்திருக்கலாம், சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். நீங்கள் கல்லூரியில் படிச்சிருப்பீங்க, நண்பர்கள் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் சில விதமான பாவங்கள், பழக்கங்கள் அதெல்லாம் உங்களை பிடித்திருந்திருக்கணும். இந்த கிறிஸ்துவ அனுபவத்துக்குள்ளே வந்த பிறகு நீங்கள் பைபிளை எடுத்து வாசித்தா அவர் சொல்லுவார், ஒரு பெண்ணை தவறாக பார்த்தா கூட அது அவளோடு விபச்சாரம் செய்து விட்டாயின்னு சொல்லிட்டு, ஒரு பகைவனை நீ அன்பு செய் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். இதெல்லாம் படிச்சுட்டு அவரோடு கூட அவருக்கு பிரியமாக நடக்கணுன்னா கட்டாயம் இந்த உலக சூழ்நிலையிலேருந்து நமக்கு ஒரு விடுதலை தேவை. இப்படிப்பட்ட போராட்டங்கள் ஒருவேளை நீங்கள் சந்திச்சிருந்துருக்கலாம். இந்த 25 வருஷ காலத்தில் அப்படிப்பட்ட சோதனைகளை மேற்கொள்ள நீங்கள் என்ன செஞ்சீங்க? அதுலேருந்து எப்படி உங்களுக்கு விடுதலை கிடச்சிச்சு? எப்படி அவரோடு உங்களால் நடக்க முடிஞ்சிச்சு சொல்ல முடியுமா? அந்த காலகட்டம் உண்மையாகவே ஒரு சின்ன ஒரு சலனமான காலகட்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த அட்மாஸ்பியர், அந்த ஃப்ரெண்ட்ஸு, அந்த சூழ்நிலை ஒரு சின்ன சர்க்கிளாக தான் இருந்துச்சு. ஸ்பிரிச்சுவலாக ஒரு சறுக்கி கீழே பேக் ஸ்லைட் ஆன நாட்கள் தான் சொல்லணும். அந்த பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சது. ஆனால் எனக்கு இன்னொரு புறம் மனசாட்சி எப்படி இருக்குன்னா, கடவுள் நமக்கு இப்படி ஒரு அன்பை காமிச்சு நமக்கு மீட்பை கொடுத்து வந்திருக்கோம், கொடுத்தாரு, மறுபடியும் நம்ம இப்படி ஒரு வாழ்க்கையை தேடுறோமேன்னு சொல்லி. அப்போது 2க்கும் நடுவில் ஒரு போராட்டமாக இருந்துச்சு. அந்த ஒரு 3 வருஷம் போராட்டமாக இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் நான் எனக்கு எது ஆதாரமாக கடவுள் கொடுத்தாரோ அந்த ஆலயத்துக்கு போகிறதையும் அந்த சகோதர ஐக்கியத்தையும் குறைச்சிட்டேன். அது எனக்கு ஒரு பெரிய வீக்காக ஆணுச்சு. அந்த காலேஜ் முடித்தோடனே எனக்குள்ளே ஒரு பெரிய இப்போ மனதுக்குள்ளே புலம்பலாக இருந்துச்சு. நான் எப்படியாவது இந்த 2 எனக்கு கொடுங்க ஜீசஸ்ன்னு சொல்லி நான் கேட்ட நாட்கள். மறுபடியும் கடவுள் உண்மையாகவே அதை புதுப்பிச்சு கொடுத்தார். அப்படி மறுபடியும் நான் ரீஎன்ட்ரி ஆகும்போது எனக்குள்ளே அந்த பேக்ஸ்லைட் ஆன நாட்கள்லேருந்து அந்த பழக்க வழக்கங்கள், அந்த உலகத்துக்குரிய பழக்க வழக்கங்களில் அந்த தொடர்ச்சி எனக்குள்ளே பற்றி இழுத்தது, நண்பர்களுடைய பழக்க வழக்கத்தெல்லாம். ஆனால் நாங்கள் இப்படி சகோதரெல்லாம் சேர்ந்து கூடி ஜெபிக்கும் போது அந்த பாண்டேஜஸை கடவுள் அன்றைக்கி உடைச்சார். அதுக்கப்புறம் அந்த உடைச்சிட்டு கடவுள் தீர்க்க தரிசனமாக இப்படி ஒரு வார்த்தை சொன்னார், நீ தேடினாலும் இதை காணாத நாட்கள் வரும்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த போராட்டங்களை நான் தேடினாலும் காணாத நாட்களை இந்த காலகட்டத்தை கடவுள் கொடுத்தார். நிச்சயமாக உங்கள் சாட்சி வாலிபர் நடுவில் ஒரு பெரிய எழுச்சியை கொண்டு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படி கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பத்திலேருந்து வந்து கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து விடுதலையை பெற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழ்ந்து இந்த நாட்களில் நீங்கள் நிற்கிறீங்கன்னா கடவுள் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அதோட நான் இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் கிறிஸ்துவுக்காக வந்தீங்க, விடுதலையை பெற்றுக்கொண்டீங்க, கடவுளுக்காக வாழ்ந்தீங்க. ஒருவேளை கஷ்டமாக கூட இருந்திருக்கலாம், ஆனாலும் அதுக்கு நடுவில் நீங்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நடந்துட்டீங்க. இதனால் உங்களுக்கு வந்த ஆசீர்வாதங்கள் என்ன, அதை எங்களுக்கு சொல்ல முடியுமா? உண்மையாகவே அதாவது கடவுளை அறிந்து கொண்டதுனால மெட்டீரியலிஸ்டிக்காக நாங்கள் ஒரு நலிந்த நிலையில் இருந்தோம். ஆனால் அந்த நலிந்த நிலையில் இந்த தொழிலை கடவுள் ஆசீர்வதித்து அதோடு இன்னொரு தொழிலையும் கொடுத்து கடவுள் அதை ப்ளஸ் பண்ணார். ஸ்பிரிச்சுவலாக யோசித்து பார்த்தோன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு புறம் தொழிலை கவனிச்சுட்டு இன்னொரு புறம் கடவுள் இந்த இறையாட்சி திட்டத்தில் இப்படி என்னுடைய அனுபவ சாட்சிகளை பல இடத்துக்கு சொல்லி கடவுளுடைய திருப்பணி செய்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறார். இந்த 2 உண்மையாகவே கடவுள் செய்த பெரிய தயவு. உண்மையாகவே உங்கள் சாட்சியை கேட்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மரித்தார், ஆனால் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்கிறத இன்னும் வலுவாக நம்புவதற்கு ஏதுவாக இருக்குது. தொடர்ந்து மாதா டிவி நேயர்கள் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். இந்த பணியை செய்யுங்க. ஆண்டவருடைய பெயர் மாட்சி அடையட்டும்.
பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய விடுதலையை நாம் பெற்றுக்கொள்கிறோம், நல்லது. ஆனால் இந்த விடுதலையை நம்ம காத்துக்கொள்ளணும்ல, இந்த விடுதலை நம்ம இழந்து விடக்கூடாதுல்ல. எப்போதும் அவர் கொடுக்கிற விடுதலையில் இருக்க வேண்டும், அவருடைய பிடியில் இருப்பது மிக மிக முக்கியமானது. எப்போது அவர் கொடுக்கிற விடுதலையை நம்ம இழந்து போக நேரிடுகிறது, அல்லது எப்போது நாம் ஒரு சாபத்துக்குள்ளான ஒரு சூழ்நிலைக்குள் நாம் போகிறோம். அதை குறித்து பைபிள்லேருந்து ஒரு அழகான வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் இணைச்சட்டம் 28வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடாமலும் இன்று நான் உனக்கு விதிக்கும் இந்த கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடிப்பதில் கருத்தின்றியும் இருந்தால் அந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும். நீ நகரிலும் சபிக்கப்படுவாய், வயல் வெளியிலும் சபிக்கப்படுவாய். உன் கூடையும் உன் மாப்பு பிசையும் தொட்டியும் சபிக்கப்படும். உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் சபிக்கப்படும். நீ வருகையிலும் சபிக்கப்படுவாய், செல்லுகையிலும் சபிக்கப்படுவாய். இப்படி தொடர்ந்து வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் சாபம் வரும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஒருவேளை கடவுளுடைய வார்த்தைக்கு நம் செவி கொடாமல் போனால் விவிலியம் சொல்லுகிறது நமக்கு சாபம் தான் வருமாம். நான் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லட்டும். ஒரு நாள் என்னிடத்துல ஒரு வாலிப தம்பி வந்தான். அவனுடைய திருமண காரியங்களை குறித்து சொன்னான். அவனுடைய திருமண காரியங்களை நான் கேட்ட உடனே என்னுடைய உள்ளத்துக்குள்ளேருந்து யாரோ சொல்லுவது போல் இருந்துச்சு. தம்பி, இந்த திருமணத்தை நீ செய்வது நல்லதில்லை, இந்த திருமணத்தை நீ இப்படி செய்வாயானா உனக்கு இப்படிப்பட்ட காரியம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, தயவு செய்து இதை விட்டு கடவுள் உனக்கு ஒரு நல்ல திருமணத்தை ஆயத்தப்படுத்தி கொடுப்பார் என்று நான் சொன்னேன். அவன் அதெல்லாம் கேட்டுக்கொண்டான், சரி சரின்னு சொன்னான். ஆனால் அவன் போயிட்டான். சில நாட்கள் கழிந்தது. அவருடைய உறவின் முறையில் இருக்கக்கூடிய ஒருவர் சொன்னார், அவன் கல்யாணம் பண்ணிட்டான் பிரதர், அந்த பொண்ணே தான் கல்யாணம் பண்ணிட்டான், நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் என்று சொன்னார். சரி, நல்லா இருக்காங்களான்னு கேட்டேன். நல்லா இருக்காங்க என்று சொன்னார். சில வருஷங்கள் கழிந்தது. ஒரு நாள் அதே உறவினர் என்னிடத்துல வந்தார். பிரதர், உங்களை பார்க்குறதுக்கு அவன் ரொம்ப பயப்படுறான். ஏன், என்னாச்சு? உங்களை பார்த்தா அப்படியே அரண்டு அடித்து ஓடுறான், ஏன் என்னாச்சு என்று நான் கேட்டபோது அவர் சொன்னார், அவன் ஒரு கல்யாணம் பண்ணான் இல்லையா, நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்க இல்லையா, நீங்கள் அப்படி திருமணம் பண்ணால் என்ன நடக்கும்னு நீங்கள் சொன்னீங்களோ அதே மாதிரி நடந்துருச்சு பிரதர், அவனுக்கு உங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது என்று சொல்லுகிறான். என்னை பார்த்து பயப்படுறதுக்கு என்னப்பா இருக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில சமயங்களில் யார் வழியாவது தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறவைகளை சொல்லத்தான் செய்கிறார். அதை நம்ம கேட்டு நடக்கத்தான் வேண்டும். இப்போது ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த விடுதலையை பத்திரமாக காப்பாற்றி கொள்ளணும்னா கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும், அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்க வேண்டும். அது ஆண்டவர் சொன்ன பிறகு நம்ம அதை நடக்கலைன்னா அதுதான் பெரிய தப்பாக போகுது. நீங்கள் இப்படி நினைத்துக்கொள்ளுங்களேன். ஒரு வீட்டில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அந்த வீட்டுக்குள்ளே வழக்கமாக ஒருத்தர் வந்து போய்கொண்டு இருக்கிறார். நீங்கள் ஒன்றும் சொல்ல, அவர் வராரு போகிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நாள் அவரை பார்த்து சொல்கிறீங்க, எப்பா இங்கே பாருங்க, இனிமே இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் இந்த இடத்துக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் அதை கேட்ட பிறகும் அந்த இடத்துக்கு வந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது தப்பு, நான் சொன்ன பிறகு நீ இப்படி வந்துட்டியே என்று நாம் அப்படி கேட்பது உண்டு. ஆக ஆண்டவராகிய கடவுள் நமக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தப்பு, இதை செய்யக்கூடாதுன்னு சொன்ன பிறகு அதை நம்ம செஞ்சோம்னா அது ஒரு மிகப்பெரிய தவறாய் மாறிவிடும். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் பைபிள் சொல்லுகிற இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்களேன். ஒருவேளை நம்ம கடவுளுடைய வார்த்தையை கேட்போமானால் என்ன நடக்கும் என்று விவிலியம் சொல்லுகிறது. அதே இணைச்சட்டம் 28வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்க. உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு. நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைப்பிடிப்பதில் கருத்தாயிரு. அப்போது உலகில் உள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் அந்த ஆசிகள் எல்லாம் உன் மேல் வந்து உன்னில் தங்கி நிலைக்கும். நீ நகரிலும் ஆசி பெற்றிடுவாய், வயல் வெளியிலும் ஆசி பெற்றிடுவாய். உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் உன் கால்நடைகளின் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆட்டுக்குட்டிகளும் ஆசி பெற்றிடும். உன் கூடையும் உன் மாப்பு பெசையும் தொட்டியும் ஆசி பெற்றிடும். நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றுவாய் என்று தொடர்ந்து அந்த வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை சொல்லுகிறது. ஒருவேளை கடவுளுடைய வார்த்தையை நம்ம கேட்போமே ஆனால், அந்த வார்த்தைக்கு ஏற்ப நாம் அவருடைய வழிகளில் நடப்போமே ஆனால் நிச்சயமாகவே ஆசீர்வாதம் என்று விவிலியம் நமக்கு உறுதி சொல்லுகிறது. ஆக
கடவுளுடைய வார்த்தை என்னைக்காவது நம்ம இருதயத்தில் கேட்டுச்சுன்னா நம்ம இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது, நாம் அதற்கு செவி சாய்க்க வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, என் பிரதர் கடவுள் எப்படி பிரதர் பேசுவார், அதை நான் புரிஞ்சுக்க முடியுமா பிரதர், அதை நான் கேட்க முடியுமா பிரதர் என்று கேட்கலாம். ஆண்டவருக்கு எப்போதுமே நம்ம கூட பேசணுங்கிற விருப்பம் இருக்குதுங்க. ஏதாவது ஒரு விதத்தில் அவர் பேசிக்கொண்டே இருப்பார். எனக்கு நடந்த ஒரு சின்ன அனுபவத்தை சொல்கிறேன் பாருங்களேன், அப்போ நல்லா நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. எனக்கு ஒரு சின்ன பையன் இருக்கிறான், சாம்னு சொல்லி. அவன் பார்த்திங்கன்னா அவனை கொண்டு போய் ஒரு கிண்டர் கார்டனில் 3 வயசு இருக்கும்போது சேர்த்தோம். அப்போது ஒரு சமயம் ஒரு போட்டி பற்றிய ஒரு காரியங்களை அவனுடைய புத்தகத்தில் எழுதி அனுப்பியிருந்தாங்க. ஏதாவது ஒரு போட்டியில் அவனை கலந்து கொள்ள வைக்க வேண்டும் என்று என்னுடைய மனசு சொல்லிச்சு. சரி, என்ன போட்டி போட அவனை சேர்ந்துக்க வைக்கலாம் அப்படின்னு யோசித்தப்போ எனக்கே என்ன தோணுச்சுன்னா, நாங்களாம் பாட்டு பாடும்போது அவன் அதை கையை காலை ஆட்டிகிட்டு இருப்பான். சரி, டான்ஸை போடுவோன்னு சொல்லி டான்ஸை போட்டு அனுப்பிவிட்டேன். அந்த போட்டிக்கு முன்னாடி எப்படியாவது அவனுக்கு டான்ஸை கற்றுக் கொடுத்துணும் யாரையாவது வச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு நேரம் இல்லை பாருங்கள். அந்த குறிப்பிட்ட நாளும் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். அந்த நாள் காலையில் போட்டிக்குரிய பாடலை ஒரு சிடி பிளேயரில் போட்டுட்டு நான் என்ன பண்ணினேன், டேய் நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி செய்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னேன். நான் டான்ஸ் ஆடுறதுனா எப்படின்னா, நீ கையை தூக்கணும், இப்போ கை தூக்கு அப்படின்னு சொல்லுவேன். உடனே கை தூக்குனான். காலை தூக்கு அப்படின்னா காலை தூக்குனான். அப்புறம் இப்படி ஆடு அப்படின்னு சொன்னேன். எல்லாம் செஞ்சுட்டான். சரி, இதுதான்டா டான்ஸு, வா போகலான்னு சொல்லி அவனை தூக்கிட்டு நேராக ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஸ்கூலுக்கு போன உடனே காம்படிஷன் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. பின்னாடி ஒரு பெஞ்ச் இருந்துச்சு. அந்த பெஞ்சு மேலே இவனை தூக்கிட்டு போய் அந்த நிறுத்தி வச்சு அந்த நடந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு போட்டியும் பார்த்து கொண்டு இருந்தேன். ஒவ்வொருத்தராக லைனாக பேர் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. இவன் பேர் நிக்கில் சாம்சன். கரெக்டாக நேரம் வந்துச்சு பாருங்கள். நிக்கில் சாம்சன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணா, பெஞ்சில் நின்று அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தான், அந்த போட்டியை பார்த்துட்டு இருந்தான். அவன் பேர் சொன்னோன்னே டக்குன்னு திரும்பி என் கழுத்தை கட்டி பிடிச்சிட்டான். நான் அவன் கையை விடுறா அப்படின்னா விட மாட்டேங்கிறான். என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாரும் திரும்பி வேற பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லி அவனை குண்டு கட்ட அப்படியே தூக்கிட்டு நேராக நடுவில் நடந்து போய் அந்த ஸ்டேஜுக்கிட்ட விட்டு அவன் கை ரெண்டையும் இழுத்தா விடவே மாட்டேங்கிறான். நான் என்ன பண்ணேன், என் கையில் வச்சுருந்த சீடியை அங்கே இருக்கிறவங்ககிட்ட கொடுத்தேன். நீங்கள் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணினேன், அவங்க சீடியை போடுறேன். அந்த நேரத்தில் இவன் என்னோடய 2 கையும் பிடிச்சி வலுக்கட்டாமல் இழுத்தேன். கை வந்துருச்சு. உடனே அப்படி ஒரு தள்ளி விட்டு பின்னாடி போய் நின்றுக்கிட்டான். நான் என்ன பண்ணினேன், அங்கே ஒரு மறைவான இடம் இருந்துச்சு, மக்களெல்லாம் பார்க்க முடியாத இடம். அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டேன். இப்போது அங்கே பாட்டு ஆரம்பிச்சிருச்சு. டும் 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 ஒரே சத்தம். நான் ஒரு ஓரத்தில் நின்றுருந்தேன். அங்கேருந்து பார்த்தா சாம நல்லா தெரியுது. நான் என்ன செஞ்சேன், அவனுக்கு எப்படியாவது ஆட வச்சிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். இவன் என்ன பண்ணாங்க, போகும்போது 2 கையிலையும் இந்த கையில் ஒரு பலூன் இந்த கையில் ஒரு பலூன் கட்டி விட்டுருந்தோம். அங்கே போய் நின்ன உடனே அந்த மியூசிக் வந்த உடனே இவன் எல்லாத்தையும் பார்த்தான். எல்லாரும் இவனை பார்த்த உடனே எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. டக்குன்னு 2 கையும் எடுத்து இப்படி மூடிட்டான். அந்த பலூன் வேறு இருக்கிறதுக்கு அவனுக்கு சுத்தமாகவே தெரில. நான் பாட்டு ஓடிட்டே இருக்குது. இவன் அப்படி நின்ன மேனிக்கு நிற்கிறான். நான் கூப்பிட்றேன், டே சாமுன்னு கூப்பிட்றேன். அவன் பார்க்கவே மாட்டேங்கிறான். கடைசியாக கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் என்னுடைய சத்தம் கேட்டு இந்த கை எடுக்குன்னு என்னை பார்த்தான். நான் சொன்னேன், சாமு கையை தூக்குடா அப்படின்னு கையை தூக்கி காமிச்சேன். அப்போ என்ன பண்ணேன்னா, இந்த 2 கை இப்படி தூக்கின உடனே மக்களெல்லாம் பார்த்த உடனே டக்குன்னு கையை மறுபடியும் மூடிட்டான். என்னடா இது, மறுபடியும் கூப்பிட்டேன், சாமு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். கடைசியாக திடீர்னு என்னை பார்த்தேன். சொன்னேன், டே குதிடா அப்படின்னு சொன்னேன். அவன் என்ன பண்ணா, இந்த 2 கையும் விட்டு குதிச்ச உடனே மக்கள் பார்க்குறத பார்த்தோன்னே உடனே வெக்கம் வந்துச்சு, மறுபடியும் கையை மூடிட்டான். இப்படியே பாட்டு முடிகிற வரைக்கும் நான் என்னென்னமோ பண்ணி அவன் ஆடினானோ இல்லையோ தெரில, நான் ஆடிட்டேன். கடைசியாக பாருங்கள், பாட்டு முடிஞ்சிருச்சு. நான் மெதுவாக அப்படி கீழே இறங்கி வந்தேன். நான் வந்து நின்ன உடனே மறுபடியும் என்னை கட்டி பிடிச்சிட்டான். நான் அவனை தூக்கிட்டு அப்படியே நடந்து வந்தேன். பார்க்குறவங்கெல்லாம் சிரித்தாங்க. அப்புறம் கடைசியாக அங்கே போனதுக்கப்புறம் எனக்கே ரொம்ப ஷேமாக இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் முடிஞ்ச உடனே திடீர்னு என் உள்ளத்துக்குள்ளே ஒன்று தோன்றியது. கடவுள் எனக்கு ஒரு நல்ல காரியத்தை சொல்லுவதுக்கு இப்படி தான் கூப்பிடுறார். ஏதாவது ஒரு விதத்தில் கூப்பிடுறார். எப்படியாவது நான் ஜெயிக்கிறதுக்காக அவருடைய சமூகத்திலிருந்து தம்முடைய வார்த்தையை யார் வழியாவது அனுப்புகிறார். நான் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன்னா அந்த போட்டியில் நான் தோத்துறேன். வாழ்க்கை போட்டியில் நான் தோற்று போயிடுறேன். கடவுள் எப்போது நம்ம கூட பேசுகிறவர். நாம் அதை கவனிக்கத்தான் வேணும். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். என்னோடு பேசும் என்று சொல்லி அவளோடு அவருடைய வார்த்தைக்காக காத்திருந்தா கட்டாயமாக நம்ம கூட அவர் ஏதாவது ஒரு விதத்தில் பேச முடியும். கடவுள் யாரை கொண்டும்
எதை கொண்டும் எந்த நேரத்திலும் நம்மோடு கூட பேச வல்லவர். அவர் நம்மிடத்தில் பேசி நம்முடைய உள் உணர்வுக்குள்ளே அதை சொல்லிட்டார்னா அதன்படி நம் நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் ஆலயத்துக்கு போகிறீங்க, திருப்பலி நேரத்தில் வாசகங்கள் வாசிக்கப்படுகிறது. கடவுள் உங்களோடு கூட பேசுகிறார். ஒருவேளை அருமையான தந்தையர் வழியாக உங்களோடு கூட பேசுகிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க வழியாக கடவுள் உங்களோடு கூட பேசுகிறார். ஒருவேளை பெற்றோர் வழியாக ஆலோசனை கொடுக்கிறார். நம்ம அதை புறக்கணிக்காமல் அதை ஏற்றுக்கொண்டு நடக்கும்போது கடவுளுடைய ஆசீர்வாதம் வருது. கடவுளுடைய வார்த்தை பரப்பட்டு அதுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போனோம்னா அதுதான் நமக்கு சாபமாய் மாறிவிடுகிறது. ஆனால் கவலைப்படாதீங்க, கடவுளுடைய வார்த்தை நம்மை விடுதலை செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை செய்வார். இன்று அந்த விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்று கடவுளுடைய வார்த்தை உங்களுக்காக புறப்படுகிறது. நீங்கள் சந்தோஷமாக இருங்க. அவருடைய வழியில் நடக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. வேண்டாத பழக்க வழக்கங்களை தூக்கி வீசுங்க. இயேசு கிறிஸ்து இன்று உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு விடுதலையை தந்திருக்கிறார். சந்தோஷமாக இருங்க. அடுத்த வெளிச்சத்தில் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.